யார் என்ன சொன்னாலும் நம்மளுடைய சந்தோஷம் ஒரு நாளும் ஓயக்கூடாது. நிறைய பேர் கேட்பாங்க, என்ன இவ்வளவு பிரச்சனை இருக்கு, ஆனா சாம் மட்டும் சந்தோஷமா இருக்காருன்னா, என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நம்ம அழுது புலம்பி கீழே விழணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் என்ன பண்றாங்க, நினைக்கிறாங்க அவங்க முன்னாடி எதுக்கு நம்ம வந்துட்டு அழுதுட்டு இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். என்னதான் ஆனாலும் தூக்கி எடுக்க என் தேவன் இருக்கிறாங்க. ஏன்னா நான் உன்னோட நினைச்சுப்பேன், இவங்க யாருமே பேசுற யாருமே என்ன அழைக்கல, என்ன அழைச்சவர் ஆண்டவர் இறுதி வரை நடத்தி கொண்டே இருப்பார். அவங்க பேசுறாங்கன்றதுக்காக நான் வேதத்தை மறந்து அழுது புலம்பிட்டே இருந்தேன்னு வைங்களேன், அவர் அழைச்ச அழைப்புக்கு நான் கீழ்ப்படியிலன்னு அர்த்தம். அதனாலதான் இந்நாள் வரை தேவன் நடத்தி கொண்டு இருக்கிறார், இனிமேலும் தேவன் அவர் நடத்துவார். அதனாலதான் விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும், விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும் நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நேரடியாக நம்ம தேவனுடைய வார்த்தைக்குள்ள போகலாம். எடுத்து வாசிங்க சங்கீதம் 89:20. சங்கீதம் 89 சங்கீதம் 20 என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். அன்பான குடும்பத்துக்கு தேவன் தரும் வார்த்தை. இங்க தாவீதுன்னு இருக்கு பாத்தீங்களா, இங்க அன்பான குடும்பம் அப்படின்னு போட்டு நான் இதை வாசிக்கிறேன், கேளுங்க. இந்த அன்பான குடும்பத்தை கண்டுபிடித்தே அவர்களை பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினேன். இதுதான் தேவன் தரும் வார்த்தை. தாவீதை மட்டும் அல்ல, தாவீதோட வாழ்க்கையில அவன் இளையவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அப்பாவை அவன் என்ன பண்றாரு, ஒதுக்கி வைத்தாலும் தேவனுடைய கண்கள் தாவீதின் மேல் இருந்ததுனால அவனை தேவன் என்ன பண்றாரு, கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடித்து எடுத்து அவனை ராஜாவாக மாற்றினார். நம்மையும் தேவன் கண்டுபிடித்து இந்நாள் வரை வைத்திருக்கிறார். கண்டுபிடித்த ராஜா உலகத்திலிருந்து தோன்றின ராஜா அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் மிகப்பெரிய ராஜா. அவர் யாரு, யூத ராஜ சிங்கம். அவர்களை கண்டுபிடித்து இருக்கிறார். நம்ம என்ன பண்ணல, அவர்கிட்ட போயிட்டு அவரை கண்டு கொண்டு வாழல, அவர் நம்மை கண்டு கொண்டு வாழ்ந்ததுனாலதான் இன்று நம்ம சந்தோஷமா இருக்கும். நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கோம்னு சொல்றோம் மாத்திரம் கையில. நம்ம சஞ்சலத்தோட இருக்க கூடாது, அது தேவனுக்கு பிரியமானது அல்ல. இந்த சிரிப்பு ஒரு நாளும் நம்மளை விட்டு போகவே கூடாது. எப்ப தெரியுமா போவோம், யாராச்சும் ஒரு மாதிரி குறை சொல்லிட்டா போயிடும். அது குறையாதான் எடுத்துவே கூடாது, ஏன்னா தேவன் இருக்கிறார். நீங்க என்னதான் சொன்னாலும் தேவனுக்கு தெரியும் என்ன பத்தி. சொன்னவங்க சொல்லிவிட்டு போய் விடுவார்கள். தேவன் நித்தமுமாக இருப்பார். நம்மளோட வாழ்க்கையில நமக்கு நிறைய பசி இருக்கலாம், நிறைய இயக்கங்கள் இருக்கலாம். ஒரு எடுத்துக்காட்டா உங்களுக்கு சொல்றேன். இப்போ எனக்கு பசி இருக்குன்னு வைங்க, எனக்கு ஏதோ ஒரு ஆகாரம் தேவைப்படுது. நான் அம்மா கிட்ட கேட்கிறேன், அவங்க ஒரு அரை மணி நேரம் இருப்பா. நான் என்ன உனக்கு தேவையோ அதை ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன், திருப்தியா சாப்பிடும். இல்ல நீங்க காய்கறி எல்லாம் வெட்ட வேணாம், உடனே எனக்கு கொடுங்கன்னா வருமா? அந்த அரை மணி நேரம் இருக்கு பாத்தீங்களா, நம்ம காத்து கொண்டு இருக்கிற நேரம் இல்ல, அதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்ம காத்து கொண்டு இருந்தாதான் உணவு வரும், அப்புறமா திருப்தியா இருக்கும். அது போலதான் என்னோட வாழ்க்கையில
ஆவிக்குரிய பசி இருக்கும் போது தேவன் என்ன காலதாமதம் பண்றாரே அப்படின்னு சொல்லி கேட்க கூடாது. காத்து கொண்டு இருக்கு, கண்டிப்பா நடத்துவார். எனக்கு சபையே கொடுக்கலனாலும் என்னோட உயிர் அவருக்காக தான் போகும். இந்த வைராக்கியம் எனக்கு இருக்கு. யார் என்ன சொன்னாலும், ஊழியர்களை எழும்பி வந்து நின்றாலும் எனக்கு கவலையே இல்லை. ஊழியர்கள் எழும்பி என்னதான் பேசினாலும் அந்த ஊழியர் எனக்கு இருக்கிறார். அவர் அழைத்தவர் தாயின் வயிற்றுல உருவாகும் முன்னே அவர் என்ன பண்ணாரு, தெரிந்தெடுத்தா ஒரு நாள் அவர் என்ன பண்ண மாட்டாரு, கைவிட மாட்டார். தெரிந்தெடுத்த தேவன் மட்டும் இல்ல, அவர் நம்மை கண்டு கொண்ட தேவன். அதனாலதான் கீழே பாருங்க, பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சாதாரண ஒரு தைலம் அல்ல, அபிஷேக தைலம். அவர் வல்லமையான காரியங்களை உங்களோட வாழ்க்கையில் செய்ய போகிறார். அவர் உங்களை கண்டு கொண்டு விட்டு விடுகிற தேவன் அல்ல, பரிசுத்த தைலத்தினால் நம்மை அபிஷேகம் செய்ய போகிற தேவன். அதனாலதான் தேவனுடைய வார்த்தையை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இன்று நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். வீணான வார்த்தை இல்ல, தரையில் வீழ்ந்து போகிற வார்த்தை இல்ல, நித்தமா ஜீவிக்கிற அந்த ஒரு வார்த்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுடைய ஊழியனா விசுவாசத்தோட சொல்றேன். அவர் உங்களை கண்டு கொண்டு இருக்கிறார், உங்களை பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் செய்திருக்கிறார். நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு சாட்சியா இருப்பீர்கள். அவ்வாறாக தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். அப்படி 21 இருந்து வாசிங்க. என் கை அவனோட உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். தேவன் சொல்ற வாக்குறுதி இது பாருங்க. என் கை அவனோட உறுதியா இருக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்? உறுதியா இருக்கும். ஒரு கயிறு இருக்கு, அதை சாதாவா கட்டிட்டா அதனால ஆயிடும், அவிழ்ந்து விழுந்துடும். உறுதியா கட்டும் போது அதை யாராலும் என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. அது போலதான் உங்களுடைய உறவு ஆண்டவருக்குள்ள உறுதியா இருக்கும். ஏன்னா அவருடைய கை நம்மளோட வாழ்க்கையின் மேல உறுதியா இருக்கு. அதனால யார் அதை அவுக்கணும்னு நினைச்சாலும் முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா வாக்கு கொடுத்தது ஏதோ ஊழியர்கள் அல்ல, தீர்க்கதரிசிகள் அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவருடைய கை உங்களுடைய வாழ்க்கையின் மேல் உறுதியா இருக்கும். ஏன் உறுதியா இருக்கும்? அவர் உங்களை கண்டு கொண்ட தேவன். பரிசுத்த பாதம் வரை இருக்கு. அதனால தலையில இருந்து பாதம் வரைக்கும் யாரும் உங்களை எதுவுமே செய்ய முடியாது. குறை சொல்லிட்டு போலாம், அவ்வளவுதான். ஆனா எதுவுமே உங்களுக்கு சேதப்படுத்தாதபடி தேவன் செய்வார். 22 வாசிங்க. சத்துரு அவனை நெருக்குவதில்லை. அப்போ நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். சத்துரு உங்களை நெருங்கவும் முடியாது, நெருக்கவும் முடியாது. தேவன் சொல்ற வாக்குதான். ஏன் நெருக்க முடியாது? அவங்களோட இருப்பார். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். இப்ப இவங்க பால் வாங்க போயிட்டு வந்தாங்கல்ல, அப்ப கூட அவர் இருக்காரு. அதனாலதான் நீங்க அற்புதமா வந்தீங்க. கஷ்டப்பட்டு வந்தாலும் அற்புதமா அவர் கொண்டு வந்தார். ஏன் கொண்டு வந்தார்? அவர் கண்டு கொண்டதால கொண்டு வந்தார். அப்ப எங்க போனாலும் நம்மளுடைய நடை, ஒரு நட ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம்னா அவருடைய கிருபை இல்லைன்னா எடுத்து வைக்க முடியாது. ஒரு விஷயமும் அவரால் அன்றி வேற ஒன்றாலும் இல்லை. இங்க பாருங்க, சத்துரு அவனை நெருக்குவதில்லை. இது வாக்கு தத்துவம். அவனா பண்ண முடியாது, உங்களை நெருக்க முடியாது. ஏன்னா தேவன் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இக்கட்டான சூழ்நிலைகள்ல மரணம் நம்மளோட வாழ்க்கையில வந்திருக்க கூடும். ஆனால் தேவன் என்ன பண்றாரு? பாதுகாத்ததுனாலதான் மரணத்தை என்ன பண்ணாரு? அவரு ஒதுக்கி வைத்து இன்று ஜீவன் கொடுத்திருக்கார். சத்துருக்கு வேண்டியதெல்லாம் நம்ம ஜீவனை விட்டு இந்த உலகத்தை விட்டு போனோன்றது யார் ஆசைப்படுவா? பிசாசு. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீடித்த காலமாக நம்ம ஜீவிக்கணும்னு ஆசைப்படுவார். நான் விசுவாசிக்கிறேன், நீடித்த நாட்களாய் வாழ்ந்து நீங்கள் சுகித்திருப்பீர்கள். அன்னம் தண்ணீர் குறைவுபடாமல் தேவனை பாதுகாத்துக் கொள்ளுவார். ஆயுசின் நாட்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீடித்து உங்களுடைய கைகள்ல கொடுப்பார். சம்பளத்துக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம்ல, வெயிட் பண்ணி 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 காலத்தாமதம் தான் ஆகணும். அவரு எந்த நேரத்துல கொடுக்கணுமோ அப்ப கொடுத்துருவார். அந்த சம்பளம் அடுத்த மாசம் நமக்கு தேவையான இருக்காது, திருப்தியான சம்பளமா இருக்கும். விசுவாசிக்கிற மாத்திரம் கைகள். 23 வாசிங்க. அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். ஆவில இந்த வார்த்தைகள் தேவன் சொல்றதுனால சொல்றேன். நீங்க ஜெப வாழ்க்கையில இருக்கும் போது இந்த வார்த்தைகள் எல்லாம் தேவன் கிட்ட நீங்க கேட்டு இருப்பீங்க. அததான் தேவன் உறுதிப்படுத்துறார். யார் எனக்கு விரோதமா வந்து எழும்புறாங்களோ நீங்க என்ன பண்ணுங்க? அவர்களை மடங்கடிங்கப்பா அப்படின்றதுதான் தேவன் உங்களுக்கு தர வாக்குறுதி. நீங்க கேட்டுக்கொண்டது எதுவோ
அதை என்ன பண்றாரு, பரலோகத்திலிருந்து அவர் ஆயத்தப்படுத்தி அவர் என்ன பண்றாரு, உங்களுக்கு கொடுக்க போறா. இது வார்த்தை அல்ல, வாழ்க்கை. இதுல வாசிங்க, அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக உங்களுக்கு மடங்கடித்து பின்னாக இல்ல, முன்னாக தான். யாரு பார்த்து உங்களை பார்த்து ஒரு மாதிரி வந்து சிரிச்சாங்களோ, ரெண்டு விதமான சிரிப்பு இருக்கு. நீங்க நல்லா இருக்க கூடாது அப்படின்னு சிரிக்கிறது இருக்கு. நீங்க உண்மையா வாழ்க்கையில முன்னேறும் போது சிரிக்கிற சிரிப்பு ஒன்று இருக்கு. இப்ப ரெண்டாவது சொன்னல, அது ரொம்ப குறைஞ்சு போச்சு. நீங்க நல்லா இருக்க கூடாதுன்னு சிரிக்கிற சிரிப்பு தான் ஜாஸ்தியா இருக்கு. அததான் தேவன் மடங்கடிக்க போறார். நான் சொல்லல, தேவனுடைய வார்த்தைய உறுதியா நம்புறதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். இதுவும் தேவன் சொல்ற வார்த்தை தான். வெட்டுவேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர்கள் புரிந்து கொள்ளும்படி செய்வேன்னு அர்த்தம். ஆவிக்குரிய வார்த்தையை இப்படிதான் நம்ம வந்து தியானிக்கணும். இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி கேட்டாரு, அவ்வளவுதான் அழிஞ்சிருவான், வெட்டி போட்டுருவாரானா அப்படி கிடையாது. அவர்கள் புரிந்து கொள்ளும்படி செய்வார். மெய்யாகவே தேவன் இவங்க கூட இருக்காங்கப்பா. இவங்க கிட்ட நெருங்கலான்னு இருக்கும், நெருங்க முடியல. ஏன்னா பின்னாடி பராக்கிரமசாலி ஆகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். வெட்டுவார் அப்படின்னா அவரோட வார்த்தையினால் வெட்டுவார். எப்படி வெட்டுவார்? என்னுடைய பிள்ளையின் மேல கை வைத்தால் அந்த பட்சிக்கிற அக்னியாய் நானே வருவேன். இதான் வெற்று. நீங்க பாத்தீங்கன்னா லிபியதான அவருடைய வாளினால் வெட்டினார்னு இருக்கும். நீங்க வந்து தியானி அந்த ஒரு வார்த்தையை தியானத்தை பாத்தீங்கன்னா லிபியதான ரொம்ப பேர் வந்து மேற்கொள்ள முடியாது. இந்த கடல்ல இருக்கிற மிருகத்திலேயே மிக மேன்மையான மிருகம். இங்கிலீஷ்ல கிங் ஆஃப் மான்ஸ்டர், சீ மான்ஸ்டர்னு இருக்கும். அதை மேற்கொள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால முடியும். எப்படின்னா வாளால மேற்கொள்றார். இப்ப வாளால்னா வார்த்தை என்னும்பா, நீ போயிட்டு அழிந்து விழுனா விழுந்துடும். அப்ப என்ன பண்ணுவார்? உங்களுக்கு விரோதமா யாராச்சும் எழுப்பி வந்தா அவருடைய வார்த்தை மூலமாய் அவர்கள் புரிந்து கொள்ளும்படி செய்வார். உங்களை பார்த்து பயப்படுவாங்க. ஏன்னா தேவன் உங்க கூட இருக்கிறது. 24 வாசி. என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். இதுதான் தேவன் உங்களுக்கு இன்று தரக்கூடிய திறவுகோல் வார்த்தை. உங்களுடைய கொம்பு உயரும்படி தேவன் செய்வார். விசுவாசிக்கிறோம். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், அதனால பயப்படாதீங்க. அவர் சொல்றார், என் உண்மை என்ன உண்மை, நான் என்னென்ன வார்த்தை சொல்றேனோ அவனுடைய வாழ்க்கையில எல்லாம் உண்மையாகவே இருக்கும். அந்த உண்மையும் அவருடைய மெய்யான கிருபையும் உங்களோடு இருக்கும். அதனால அவரு உண்மையா சொல்றாரு, உறுதியா சொல்றாரு, உங்களுடைய கொம்பு உயரும். இதுல ஒரு முக்கியமான காரியம் மட்டும் நம்ம வந்து பார்த்துட்டு நம்ம வந்து முடிக்கலாம். சங்கீதம் 75:10 வாசிங்க. சங்கீதம் 75:10. துன்மார்க்குடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடு. அவர் உங்களுடைய கொம்புகளை எப்பொழுது உயர்த்துவார் அப்படின்னா, துன்மார்க்கருடைய கொம்புகளை வெட்டி போட்ட பிறகு உங்களுடைய கொம்புகளை உயர்த்துவார். ஏன்னா நீங்க உயர்ந்துட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களை பார்த்து வந்து பொறாமையில நிறைய பேச ஆரம்பிப்பாங்க. அவர்களுடைய கொம்பை வெட்டி விட்ட பிறகுதான் உங்களுடைய கொம்பை என்ன பண்ணுவார்? உயர்த்துவார். இப்போ ஏதோ ஒரு விதை நீங்க என்ன பண்றீங்க, விதைக்கிறீங்க. அந்த இடத்துல வேற ஒரு வந்து அழுகி போன விதை ஒண்ணு இருக்கு. அந்த அழுகி போன விதையை எடுத்து போட்டாதான் நல்ல விதையை விதைக்க முடியும். அது போலதான் துன்மார்க்கனுடைய கொம்பை அவர் வெட்டினால்தான் உங்களுக்கு அவர் கொம்பை தந்து உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்த முடியும். அதனால விசுவாசி, அவர் துன்மார்க்கனுடைய கொம்பை வெட்டுவார், எங்களுடைய கொம்பை தேவன் உயர்த்துவார். அப்படியே வாசிங்க. நீதிமானுடைய கொம்புகளும் உயர்த்தப்படும். நான் சொல்றது அங்கே இருக்கு. துன்மார்க்கனுடைய கொம்பை தேவன் வெட்டுவார், நீதிமான்களுடைய கொம்பு உயர்த்தப்படும். இது தேவன் தரக்கூடிய உறுதியான வார்த்தை. இன்னொன்று கூட எடுத்து நீங்க வந்து வாசிங்க. அதே சங்கீதம் 22:21. சங்கீதம் 22:21. என் சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும், நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளிலும் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்தீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும் போதுனா பெரிய பிரச்சனையில இருக்கும் போதும் அவர் என்ன பண்ணாரு? என்னோட வாழ்க்கையை உயர்த்தினார். அவர் என்னுடைய வார்த்தைகளை கேட்டறினார். அப்படின்னு என்ன அர்த்தம்? எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் தேவன் கிட்ட சொல்லிட்டா அவர் நம்மளோட வாழ்க்கையை மேன்மையான வாழ்க்கையாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். மறுபடியும் வாசிங்க. என்னை சிங்கத்தின் வாயில் இருந்து ரட்சியும், நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும் போது எனக்கு செவி கொடுத்தீர். அவர் செவி கொடுக்கிற தேவன்.
அவர் என்ன பண்ணுவாரு, நீங்க பிரச்சனையில இருக்கும் போது நீங்க என்னென்ன அவர்கிட்ட கேட்கிறீங்களோ அதற்கு அவர் செவ்வி கொடுப்பார். செவ்வி கொடுத்துட்டு அப்படியே விட மாட்டாரு. உங்களுடைய கொம்பை தேவன் உயர்த்த வல்லவரா இருக்கிறார். பல விதமான பிரச்சனைகள் இருந்து நான் வந்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க பாருங்க, காண்டாமிருகத்தின் கொம்பிலிருந்து நான் இருக்கும் போது அவர் என்ன பண்ணேன், நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவ்வி கொடுத்தார். அப்படின்னா கொம்பு தான், ரெண்டுமே கொம்பு தான். எந்த இடத்துல தாழ்த்தப்பட்டீங்களோ அதே இடத்துல உங்களை உயர்த்துவார். அதுவும் கொம்பு, இதுவும் கொம்பு தான். வித்தியாசம் என்னன்னா, அது பிசாசினால் உண்டான நம்மளோட வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய பிசாசின் தந்திரமான கொம்பு. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரும் ஆசீர்வாதத்தின் கொம்பு. அப்போ சாப வாழ்க்கையா இருந்தது, அந்த கொம்புல இருந்து உங்களை எடுத்து உங்களுக்கு செவ்வி கொடுத்து அவர் என்ன பண்றாரு, ஆசீர்வாதமான கொம்பை தரார். அந்த கொம்பு எப்படி இருக்குமா, நீங்கள் உயரும்படியாக இருக்கும். அதுதான் தேவன் சொல்றது. ஏன் சொல்றாரு? அவர் உங்களை கண்டு கொண்டு இருக்கிறார். அவர் உங்களை பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் செய்திருக்கிறார். இன்னொன்று கூட எடுத்து நீங்க வாசிங்க, சங்கீதம் 18 முதல்ல 2 வாசிங்க, அதுக்கப்புறம் 6. சங்கீதம் 18. என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் ரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். என் ரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். அவர் எப்பொழுது நம்மளோட கொம்பை உயர்த்துவார்னா, என்னுடைய கொம்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு அறிகிற அறிவு நம்மளுக்கு எப்போ வருதோ அப்பொழுது நம்மளோட கொம்பை உயர்த்துவார். ஏன்னா அவர் தான் அந்த ரட்சணை கொம்பு, மீட்பின் கொம்பே அதான். அவர் நம்ம கூட இருக்கும் போது நமக்கு என்னதான் இருக்கும், அந்த மீட்பின் ஒரு கொம்பை நமக்கு தர தேவன் அவரா இருக்கிறார். நம்ம நம்பணும். என்ன நம்பணும்? ரட்சணிய கொம்பு என் கூட தான் இருக்கிற, என்னை விட்டு விலகல. பிரச்சனை வந்தா ஏசப்பா என் கூட இருக்க மாட்டீங்களா நம்ம கேட்டிருப்போம். அடைய மாம்சம் இல்லையா, மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவிதான் உற்சாகம் உள்ளது. அதனால மாம்சத்தில் நிறைய கேட்டிருப்போம், எவ்வளவு பிரச்சனை வருது, எவ்வளவு அழுதுட்டு இருக்கேன், எனக்கு மட்டும் ஏன் அப்படி பண்றீங்க, நிறைய கேட்டிருப்போம், கண்டிப்பா கேட்டிருப்போம். ஆனால் தேவன் அப்படி செய்கிற தேவன் அல்ல. அவருக்கு தெரியும் உங்களோட வாழ்க்கைய எப்போ எந்த நேரத்துல மாற்றணும்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். அப்பதான் மாத்துவார். உடனே கொடுத்துட்டா மறுநாள் மறந்துடுவோம். காலையில எப்படி சூரியன் மாலையில மறைஞ்சு போதோ அது போல அவர் நன்மை கொடுத்துட்டாருன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ மறந்துடுவோம். அதான் கேட்டது கொடுத்துட்டாரு, இதுக்கப்புறம் நான் என்ன தேடணும்? அவர் தான் நம்மளோட தேவையே. அந்த தேவையை நம்ம எடுத்துக்கிறது இல்லை. அந்த ரட்சணிய கொம்பை நாம் பெற்றுக்கொண்டு வாழும்போது நம்முடைய கொம்பை தேவன் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். இதுல இந்த இதுல 6 வாசிங்க. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அப்ப நம்ம கூப்பிட்டா வருவாரா இல்லையானா கண்டிப்பா வருவாரு. இத பாருங்க, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் என்ன பண்ணாரு? எங்க இருந்து வராராம்? தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டா. அப்படின்னு அர்த்தம், உங்களுடைய சத்தத்தையும் தேவன் கேட்பாரா? நீங்க நெருக்கத்துல இருக்கீங்க, நெருக்கத்துல இருக்கும் போது அந்த சத்தம் அநேகரால தான் பண்ண முடியாது, கேட்க முடியாது. ஆனா அவர் கேட்பார். அவருக்கு தெரியும் நம்ம ஊமையா இருந்து நம்ம உள்ளுக்குள்ள என்ன பேசணும் அதுவும் தெரியும். எங்களுக்கு தெரியாது உள்ளத்துல என்ன ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க நெருக்கத்துல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தேவனுக்கு தெரிந்ததுனாலதான் இந்த வார்த்தை ஒரு நாளும் என்ன ஆகாது, மாற்றப்படாது, மாறவும் மாறாது. இன்று பேசின வார்த்தை உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பரலோகத்துல ஜீவ புஸ்தகத்துல எழுதி இருக்குமே, ஆனால் அந்த வார்த்தை வெறும் வார்த்தையா மட்டும் இருக்காது, அது நிறைவேறும் வார்த்தையா. விசுவாசமா நான் சொல்றேன், இதை சொல்லிவிட்டு நாங்களும் சென்று விடுவோம். ஆனால் அந்த வார்த்தை உங்களுடைய என்ன இருக்கும்? தேவன் உங்களை கண்டு கொண்டார், அவர் பரிசுத்த தைலத்தினால் உங்களை அபிஷேகம் செய்தார், உங்களுடைய கொம்பை உயர்த்துவார். கண்டிப்பா இது உங்களுக்கு ஓடிட்டே இருக்கும். ஏன் ஓடிட்டே இருக்கும்? தேவனுடைய வார்த்தை என்ன பண்றீங்க? நீங்க உள்ளத்தின் ஆழத்துல இருந்து கேட்கிறீங்க. அவர் பேசுகிறார், நான் அல்ல, மாம்சம் அல்ல. ஆவி இடைப்படும் போது உங்களுடைய ஆவியும் அவருடைய ஆவியும் இணைக்கப்பட்டிருக்கும். அப்போ அந்த வார்த்தை வெறுமையாய் ஒரு நாளும் திரும்பாது.
இன்னொன்னு கூட நம்ம எடுத்து வந்து வாசிக்கலாம். இன்னும் 2 காரியம் தான் முடிச்சிடும். தானியேல் 7:22. இந்த கொம்பு பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டது என்று கண்டேன். மேற்கொண்டது என்று. அப்போ சில நேரங்கள்ல போராட்டமான வாழ்க்கை தான். நான் ஒரு போராளி கிடையாது, நான் ஒரு வாரியர் கிடையாது, ஆனா நான் எப்படி மீண்டு வந்தேனே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய உள்ளத்துல நீங்க கேட்டுட்டே இருக்கலாம். ஏன்னா அவர் உங்களுக்கு இதற்கு முன்பதாக தந்த கொம்பு அனைவரையும் மேற்கொண்ட கொம்பு. இப்போ உங்களுக்கு தேவன் தரக்கூடிய கொம்பு உங்களை உயர்த்தும். எப்படி உயர்த்தும்? நீங்க ஒரு போர்ல இருக்கீங்க, ஒருத்தவங்களை நீங்க மேற்கொள்றீங்க, மேற்கொண்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு வெற்றி வரும். வெற்றி வந்த பிறகுதான் உங்களுக்கு உயர்வு. இது வரைக்கும் அநேக பேர் என்ன பண்ணீங்க? மேற்கொண்டு வந்தீங்க. நீங்கள் அல்ல, அவர் உங்களை மேற்கொள்ளும்படி செய்தார். மறுபடியும் வாசிங்க. இந்த கொம்பு பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டது என்று கண்டேன். மேற்கொண்டது என்று கண்டேன். உங்களை பார்க்க வச்சாரு, அதனாலதான் அவர் உங்களை பார்த்தார். முதல்ல அவர் உங்களை காண வைப்பார். அவர் செய்யும் அற்புத அடையாளங்களை உங்களை காண வைப்பார். அதன் பிறகு அவர் உங்களை கண்டு கொள்வார். இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆரம்பத்துல அவர் தந்த கொம்பையும் மறக்க கூடாது. இனிமேட்டு தேவன் உங்களுக்கு தர கொம்பையும் மறக்க கூடாது. கொம்புனா ஆசீர்வாதம் தான். அவர் தரும் பரலோக ஆசீர்வாதம். இதற்கு முன்பதாக என்ன கொடுத்தாரு? நீங்கள் அனைவரையும், யார் யார் உங்களுக்கு முன்பாக யுத்தம் பண்றதுக்கு வராங்களோ, நீங்க எப்படி யுத்தம் பண்ண மாட்டீங்க. ஆயுதம் ஏந்தி யுத்தம் பண்றது இல்ல, தேவனுடைய வார்த்தை மூலமாய் யுத்தம் பண்ணுவது. யுத்தம் பண்ணீங்க, உங்களை ஜெயிக்கவும் வைத்தார். ஒரே ஒரு காரியம் தான், உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போறார். என்ன ஆசீர்வாதம்? உயர்வு. உங்களுடைய கொம்பை தேவன் உயர்த்தும்படியான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க போறார். ஒரே ஒரு காரியம், சங்கீதம் 112:9. வாரியரைத்தான் ஏழைகள் கொடுத்தான், அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையால் உயர்த்தப்படும். சாதாரண உயர்வல்ல, உங்களுடைய கொம்பு மகிமையால் உயர்த்தப்படும். ஏன்னா அந்த மகிமையின் தேவன் உங்க கூட இருக்கார். இருதயத்துல வச்சு சொல்லுங்க, மகிமையின் தேவன் என்னோடு இருக்கிறார், அதனால் என்னுடைய கொம்பு மகிமையால் உயரும்படி தேவன் செய்வார். இதுதான் தேவன் தரும் உங்களுக்கு ஒரு முக்கியமான வார்த்தை, ஆசீர்வாதமான வார்த்தை. ஏன்னா அவருடைய வார்த்தையில நீங்க மேலோட்டமா பார்த்தா உங்களுக்கு எங்க ஆசீர்வாதம் இல்லாத மாதிரி இருக்கு. சில சாப்பாடுலாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல நல்லா இருக்காது, ஒரு 2 வாய் எடுத்து வைக்கும் போது தான் நல்லா இருக்கும். அது போலதான் இருக்கும். சில டாக்டர்லாம் என்ன பண்ணுவாங்க, ஓவர் டோஸ் கொடுத்துருவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது உடம்புக்கு கெடுது. ஸ்லோவா இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் மேன்மையானது. கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணணும். டாக்டர் 3 நாள் டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க, மாத்திரை கொடுப்பாங்க. நீங்க போட்ட உடனே சரியாவது பாருங்க, அது ஓவர் டோஸ். உங்களுடைய வருங்காலத்துக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா பெரிய ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்தோம், ஒரு பிரச்சனையை கொடுத்துரும். சில டாக்டர்லாம் அவங்க செய்யற அதுவும் ஒரு ஊழியம் தான், அதுல உண்மையா இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, யாராருக்கு எப்படி இருக்கோ ஹெல்த் அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பாங்க. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதை விட மேலானது. அவருக்கு தெரியும், ஸ்லோ டோஸ் கொடுத்தாதான் கரெக்டா இருக்கும், ஓவர் டோஸ் கொடுத்தா மாம்சத்துக்குள்ள வாழ்க்கையில போயிடுவாங்க, மொல்லமா கொடுக்கணும். அப்போ எந்த டோஸ் உங்களுக்கு கரெக்டா இருக்கோ, பெர்ஃபெக்ட்டா இருக்கோ, அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை தான் தேவன் கொடுக்க போறார். அந்த மாதிரியான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு வாழ போறீங்க. இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய கொம்பு மகிமையாய் உயரும்படி தேவன் செய்வார். மறுபடியும் ஒரு தடவை கூட வாசிங்க. வாரியரைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். உங்களுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். ஏன்னா அவர் அநீதி செய்கிற தேவன் அல்ல, நீதி செய்கிற தேவன். அதனால உங்களுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அதனால உங்களுடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். இத தேவன் ஒரு முக்கியமாக சொல்றார். இன்று இந்த வார்த்தை ஒரு முடிவுரையான வார்த்தையா இருக்கலாம், ஆனா உங்களோட வாழ்க்கையில இந்த வார்த்தை தான் ஆரம்பிக்கும். எப்படி? இனிமேட்டு யார் வந்தாலும், யார் என்ன சொன்னாலும், என்னுடைய கொம்பு மகிமையால் உயர்த்தப்படும். அவங்க கிட்டே சொல்லுங்க, உங்களுடைய கொம்பு
மகிமையாய் உயர்த்தப்படும். ஏன்னு கேட்டா அவர் என்னையும் கண்டு கொண்டு இருக்கிறார், உங்களையும் கண்டு கொண்டு இருக்கிறார். அவங்க கேட்கிறாங்க இல்லையோ, அந்த வார்த்தையை சொல்லி கேளுங்க. உங்களுக்கும் ஆசீர்வாதம், கேட்கிற யாவருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை தர தேவன் வல்லவராய் இருக்கிறார். சங்கீதம் 89:17 வாசிங்க. நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாய் இருக்கிறீர். நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாய் இருக்கிறீர். உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். அப்ப என்ன அர்த்தம்? அங்க பார்த்தோம்ல, கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும்னா அந்த மகிமையே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அங்க உறுதியாக்கப்படுது பாருங்க. நீரே அவர்கள், நான் கொஞ்சம் வித்தியாசமா சொல்றேன், நீரே அன்பான குடும்பத்தின் பலத்தின் மகிமையாய் இருக்கிறீர், அதனால உங்களுடைய கொம்பு உயர்த்தப்படும். விசுவாசிக்கிறேமா? அந்த வார்த்தை கையில சொல்லலாம். மறுபடியும் வாசிங்க. நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாய் இருக்கிறீர், உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். நான் சொல்லுவேன் தேவனுடைய வார்த்தை, அவருடைய தயவினால் உங்களுடைய கொம்பு உயரும்படி தேவன் செய்வார். அநேக காரியங்கள் பார்த்தோம். தேவனுடைய வார்த்தை கொஞ்ச நேரம் நம்ம வந்து பேசினாலும் அதுல ஆவி இருக்கணும், ஜீவன் இருக்கணும். நான் விசுவாசிக்கிறேன், தேவனுடைய வார்த்தையில ஜீவனும் இருந்தது, ஆவியும் இருந்தது. கேட்டுக்கொண்ட உங்களுக்கு ஆவிக்குரிய ஆகாரமும் இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். தேவன் தந்த ஆகாரம் ஒரு நாள் எப்படி ஆகாது, வீணாக ஆகாது, வேஸ்டாவும் ஆகாது, திருப்தியா இருக்கு. அதனால ஒரு நாளும் கவலைப்படாதீங்க, என்னை யாருமே கண்டு கொள்ளவில்லையே அப்படின்னு சோர்ந்து போகாதீங்க. உங்களை கண்டு கொண்டவர் ஆண்டவராகிய இயேசு. உங்களை பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் செய்திருக்கிறார். அதனால உங்களுடைய கொம்பை தேவன் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். எப்படி உயருமா? மகிமையினால் உயரும். அந்த மகிமையே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய தயவினால் உங்களுடைய கொம்பை தேவன் உயரும்படி செய்வார். கண்களை மூடலாம்.